தெருநாய்களுக்கும் நகரத்துல உரிமை இருக்கு, நாயெல்லாம் ஏன் விரட்டி விடணும் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு தரப்பும். என்ன பேசிக்கிட்டு நேரம் அது தூக்கி போட்டு பந்தாடுற நேரம் ஐயா. அது இரவு நேரத்துல தனியாக நடக்க முடியல, குரூப்பா வந்து அட்டாக் பண்றப்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற. குழந்தைங்க விக்டிம்ஸ், ஆனா அக்யூஸ்ட் வந்து டாக்ஸ் கிடையாது. அதை அமேட்டன் பண்ணவங்க, அவங்க தான் வந்து அந்த அக்யூஸ்ட், குற்றவாளிகள் வந்து அவங்கள தான். இவனை கொன்னுடலாமா? 50 நாய் இருக்க வேண்டிய இடத்துல 5 நாய் தான் இருக்கணுங்கிறது வந்து டாக் ஹேட்டர்ஸை விட என்ன மாதிரி ஆளுங்களுக்கு தான் வந்து ரொம்ப முக்கியமா படுது. ஐயோ இவர் பெரிய ஷேக்ஸ்பியர் பிலாசபி எல்லாம் பேசாரு, எட்டிட்டு இடுப்பானே மிதிச்சு போடுவேன். நீங்க டாக் லவ்வருங்கிறதுனாலே இன்னொருத்தர் டாக் ஹேட்டர் ஆக மாட்டாங்க. இல்ல ஹேட்டர் இல்ல இந்த வார்த்தையை நீங்க பிரயோகிக்கல, கான்ஷியஸா இருக்கணும். ஆரம்பத்துல இருந்தே ராங்கா போய்கிட்டு இருக்கு, ரணரணமா ஆயிரும். இப்ப எங்க வீட்டு குழந்தைய கடிச்சிருந்தா அப்படியே மேல விழுந்து எல்லா நாய்களையும் அடிச்சிருப்பேன். ரொம்ப வந்து வயலண்டா தான் நானே இது ட்ரீட் பண்ணிருப்பேன். அப்புறம் என்ன நீங்க வந்த தெருல இருக்க டாக் வந்து அப்படின்னா அது ஒரு மாதிரி வந்து நீட் ஹெல்ப் அப்படிங்கிற மாதிரி. சாமி நம்ம பார்த்து அடக்க முடியலடா, வயிறு வலிக்குதுடா அப்படிங்கோ. என்னன்னா லவ் யூ லவ் யூ லவ் பாரு. எங்க நாய் அப்படிங்க சொல்றது நீங்க சொல்ற மாதிரி நாங்க வளர்க்குற நாய், எங்க ஏரியால இருக்கக்கூடிய நாய், இதெல்லாம் எங்க நாய், நாங்க எடுத்துக்கலாம். ஏரியா நாய் எப்படி உங்க நாய்? என்னடா ரோட்ல அலையற நாய் எங்க நாயின் கவர்மெண்ட் சொல்லுது, நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல இல்ல இது உங்க நாய் இல்ல, நீங்க கூப்பிட்டு போய் அந்த நாயெல்லாம் கொன்றுவீங்க. ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்க கடிக்கிறது, பெரியவங்களை கடிக்கிறதெல்லாம். உங்க குழந்தைகள் பாதிக்கப்பட்டதற்கு நாங்க நிஜமாவே வருத்தப்படுறோம். வந்து இத்தனை டாக்ஸையும் வந்து அக்கமடேட் பண்றதுக்கு இடத்தை கிரியேட் பண்ண சொல்லுங்க. அதுக்கப்புறமா அதுங்களுக்கு ஊசி போடுறதுக்கான காசு கொடுக்க சொல்லுங்க. அது பாத்துக்கிறதுக்கான ஸ்டாஃப்ஸை வைக்க சொல்லுங்க. அதுங்க ஏதாவது ஷிட் போச்சுன்னா அது எடுக்கிறதுக்கு ஆள் வைக்க சொல்லுங்க. ஏதோ ஒரு நாய்க்கே உங்களுக்கு இவ்வளவு அக்கௌண்டபிலிட்டி கேட்கறதுக்கு ரைட்ஸ் இருக்குன்னா, சொந்த பிள்ளைய பாதுகாக்கிறதுக்கு நான் கேட்கறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இல்லையா? மாட்டுனாடா மானஸ்த. உங்க ஏரியா நாயெல்லாம் உங்க நாய் தானே? ஆமா. அது யாரையாவது கடிச்சா நீங்க பொறுப்படுத்துப்பீங்களா? கண்டிப்பா முடியாது. எனக்கு 2 வாட்டி 2 வீலர் ஆக்சிடென்ட் ஆச்சு. 2 வாட்டியுமே குறுக்க ஒரு குழந்தை ஓடி போய், எனக்கு ஒரு வாட்டி குழந்தை ஓடி வந்ததுல இததான் அவங்க ரொம்ப, இது எனக்கே கொஞ்சம் கோவம் வருது. நான் பொம்பளை ரொம்ப மதிக்கிறேன், ஆனா இப்போ எனக்கு வேற வழியே இல்லமா. இல்ல நான் அதுக்காக No, I completely condemn this. I completely condemn this. சரி ஓகே, நான் பக்கத்து தெருல இருந்து வரேன், இப்போ என்னைய கடிச்சு விடுமே. உங்களுக்கு கண்டிப்பா கடிக்கும் அது. அப்ப நகரத்துல நான் ஒரு நீங்க அந்த டைம்ல வராதீங்க, நைட்ல வராதீங்க, அந்த மாதிரி புது ஏரியாக்கு போகாதீங்க. அப்படி வரீங்க அப்படினா பாதுகாப்போட வாங்க. மென்டல் ஹாஸ்பிடலுக்கு ஃபோன் பண்றேன். நேரத்துல போற நீங்க நைட் டைம்ல போறீங்க. நைட்டா? ஏன் 11 நைட்டுக்கு போறீங்க? காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லிருக்கேன் நான். நீங்க 11 மணிக்கு நைட் மேல போனீங்கன்னா கம்யூனிட்டி டாக்ஸ் கொலைக்கும். நீங்க அத கல்ல தூக்குனீங்கன்னா கடிச்ச வரும். என்னப்பா இவன் வெறி நாய் கடிச்ச மாதிரி பேசுறான்? இப்ப கடைசியா ஒரு பணக்கார வீட்டு குழந்தை நாய் கடிபட்டதாக எப்போது செய்தி கேட்டீர்கள்? சொல்றா, என்ன நம்ம பேசுறா ஏதாவது பேசுறா. நாயால பாதிக்கப்பட்டவர்கள்னு ஒரு லிஸ்ட் இருக்குல்ல, அந்த லிஸ்ட்ல பணக்காரர்கள் அஃப்ளூவன்ட் பீப்புள் எவ்வளவு பேர்? இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. அப்ப பிரச்சனை யாருக்கு இருக்கு? அதுக்கு அடுத்த பட்ச மக்களுக்கு இருக்கு. ரோட்ல நடக்கிறவங்களுக்கு இருக்கு. இருக்கா அப்ப முடிவை யார் எடுக்கணும்? ரோட்ல நாய் இருக்கணுமா இல்லையானே? மிடில் கிளாஸ் தான் சார். அவங்க எப்படி சார் எடுக்க முடியும்? என்னமா இது? மறுபடியும் முதல்ல இருந்தா